பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காத்து கொள்ள வேண்டும். முதலாவது கண்களை காத்து கொள்ளணும். என வேதம் சொல்லுது, உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. முடியுமா? நீ ரெண்டு கண்ணுடையவனாய் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நம்மால முடியுமா? கண்களை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு சரீரத்தின் விளக்கு கண் தான். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்றான். அதை விட ஒரு மனுஷன் சொல்றான், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? அழகான கண்கள் உன்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததான் நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததான் நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் என கண்பானவர்களே, அழகான கண்கள். மனிதனுக்கு கண் இருக்க இது இன்றியமையாதது. அதனால்தான் ஒரு மனுஷன் கண் கிடைச்ச பிறகு சொல்றான் பாருங்க. வாசிக்க கேட்போமா? யோவான் 9:25. அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன்,
இப்பொழுதோ காண்கிறேன். இது ஒன்று தான் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் அந்த கண் இல்லாம பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆகையினால்தான் அந்த கண் வந்தவொன்னு சொல்ற எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு எப்படி இயேசு கண்ணை திறந்தார், உனக்கு எப்படியா கண்ணை திறக்க முடியும், பாவியான மனுஷன் எப்படி உன் கண்ணை திறக்க முடியும், உன் கண் திறந்த வகை என்ன? அவன் சொன்னான், இயேசு எனப்பட்ட ஒருவர் வந்தார், என் கண்ணில் என்ன பண்ணாரு, வயிற்றை பூசினார், கழுவு என்றார். நான் போனேன், கழுவினேன், பார்வையடைந்தேன். ஆனா யாரும் அதை நம்பல. நம்பாதனால அவனை கூட்டிட்டு போய் கேட்காத கேள்வி இல்லை. அந்த அதிகாரத்தை உட்கார்ந்து படிச்சு பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்பலகத்தாரும் அவன் குருடனா இருக்கையில் கண்டிருந்தவர்கள், ஏன்னா கண்ணு தடை திரும்ப பார்த்தவங்க, அவன் 2 கண்ணு சின்ன பிள்ளைகளும் தெரியாம இருந்தனால, ஏன்னா அவன் பிறவியிலிருந்தே பார்வை இழந்த மனிதன். ஆகையினால் அவன் குருடனா இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா, அதைத்தான் பார்த்தாங்களோ, அவன் கண் வந்த விதத்தை பார்க்கல. அது மட்டுமல்ல, சிலர் அவன்தான் என்றார்கள். 9ஆம் வசனம், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அது மட்டுமல்ல, ஆனா அவன் சொன்னா நான் தான் அவன், எவனும் நம்பல. திருப்பி திருப்பி அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இவன் தான் உங்க பிள்ளையா, இவன் தான் உங்க அப்பா அம்மா, இயேசு என்ன கண்ணை திறந்தார், எப்படி எப்படி எப்படின்னா அவன் பார்த்தான், எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது என்ன செய்கிறேன், காண்கிறேன். ஏன்னா கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. எரேமியா இந்த கண்ணை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதுகள் இருக்க ஆனால் கேளாமலும் அறிவிருந்து இல்லாதிருக்கிற ஜனங்களே கேளுங்கள், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொன்னதோடு மட்டும் விடல, அலைகள் மோதி அடித்தாலும் அது மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் அது கடவாதபடிக்கு கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலையே அதற்கு எல்லையாய் வைத்தவருக்கு முன்பாக எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஏன்னா கண்ணிட்ட பார்க்கிறோம், இத்தனை வருஷம் அலையில பார்க்கிறோம், எவ்வளவு ஆக்ரோஷமா அலை வருது, எவ்வளவு ராட்சச அலைகளெல்லாம் வருகிறது, எத்தனை பாலங்களெல்லாம் தள்ளி போட்டு போயிடுது. ஆனால் அந்த கடலுக்கு எல்லை எதில் வச்சுருக்காரு, மண். அந்த மண்ணைத்தான் கொண்டு வச்சுருக்காரு. அநேக நேரங்களில் இந்த கண்ணின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். வாழ்க்கையில் எது இல்லாமலும் இருந்துடலாம், ஆனால் கண் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கிறத ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, அப்போ தான் தெரியும். எனக்கு கண்வார்களே, சில வேளை கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா லோத்தினுடைய காரியத்தில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த ஊர் மக்களே அவனை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஏன்னா அவன் வீட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க, தூதர்கள். வந்தவொடனே அவன் கூப்பிட வச்சு சாப்பிட வச்சு, ராத்திரி நேரத்தில் எல்லாரும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சோதோமில் உள்ள வாலிபர்லேருந்து கிழவன்லேருந்து அத்தனை பேர் வந்து, உன் வீட்டுக்கு 2 பேர் இன்னைக்கு வந்தாங்களே, அவங்கள நாங்கள் அறியணும்னு சொல்லி அவன் வீட்டை நெருக்கினார்கள். அவன் கையை நீட்டி உள்ளே இழுத்துக்கிட்டு கதவை போட்டுனா, ராத்திரி முழுக்க ஒரு வயலுக்கும் கண்ணு தெரியல. ராத்திரி முழுக்க தடவி 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 பார்க்குறாங்க, கதவை காண. எப்படி உண்டாச்சிச்சு? அதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஏன்னா நம்ம கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரம் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணிடுவார். எலிசாவின் காலத்தில் அவனை பிடிக்கிறக்கா வந்தபோது சமாரியாவுக்கு வர்றாங்க 6ஆம் அதிகாரத்தில். அப்படி சமாரியாவுக்கு வரும்போது, இது வழியும் இல்லைப்பா, இது பாதையும் இல்லை, வாங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி ஜெபித்தான். எல்லாருக்கும் கண்ணு திறந்திருக்கு, ஆனால் கண்ணு என்ன செய்யலை, தெரியலை. கொண்டுட்டு போய் நடுவில் ஓட்டவன அவன் சொன்னான், இஸ்ரவேலின் ராஜா இத்தனை பேரையும் வெட்டட்டுமான்னா, முட்டா பேரா அப்படிலாம் வெட்டாத, சோறு ஓட்டு அனுப்புனான். எனக்கு கண்பார்வனே, சவுல் பெரிய ராஜா, முதல் அரசன், இவனுக்கு கண்ணில் என்ன பிரச்சனை தெரியுமா? தரையில் விழுந்து கிடந்தான்.
ஏன்னா அழிக்கிறதுக்கு புறப்பட்ட ஆணை பெற்று வந்தவன். வரும்போது ஒரு கண்ணில் ஒளி தான் வந்துச்சு, அவ்வளோதான். அப்படியே கீழே விழுந்து 3 நாள் கண்ணு தெரியாமல் தடவி தெரிஞ்சா. இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கே கையிலாக கொடுத்து நடத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த சவுலுடைய கண்களை மறுபடியும் திறக்கும் போது அவர் சொல்றார் 26:15 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:15 ஆண்டவர் எதற்காக உன் கண்களை திருப்பி திறந்தேன்னு சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன்னா அவர் நமக்கு துன்பத்திலும் பாடுறோம்ல, துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே எந்த வேளையும் ஐயா தீர்த்தானே. எந்த வேளையும் ஐயா தீர்த்தானே. அல்லேலூயா அல்லேலூயா என்னேசையா. அல்லேலூயா 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 என்னேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. 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 அல்லேலூயா 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 என்னேசையா. துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே. ஏன்னா அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? அடையாளம் சொல்றதுக்கு யாரு? உன்னை தேடி வந்தவர் நான் தான் சொல்லலை, உன்னை ரட்சிக்கிறவர் நான் தான் சொல்லலை, உலகத்தில் இருப்பவர் உன்கிட்ட வந்திருக்க பெரியவர்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி உன் கண்ணுக்கு காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் கண்ணை திறந்தது எதுக்கு தெரியுமா? உன் தரிசனம் கொடுக்க. ஏன்னா அந்த தரிசனம் மோசேக்கு கிடைச்சு. எப்படி கிடைச்சு? அக்கினி ஜுவாலையிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஓரே பர்வதம் மட்டும் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்த யாத்திராம 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் ஓட்டி கொண்டு வந்தபோது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஒரு மோசைக்கு கிடைச்சது. எங்க கிடைச்சது தரிசனம்? எரிகிற அக்கினி ஜுவாலையில. எதுக்காக உனக்கு தரிசனமான காரணத்தை சொல்றார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆரோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவருடைய வேதனைகளை அறிந்தேன். அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் உன்னை என்ன செஞ்ச? உனக்கு தரிசனம். ஆண்டவர் எப்பவுமே தரிசனம் சிலருக்கு கொடுப்பார். மனோவாவுக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனா யாருக்கு முதல்ல கிடைச்சிச்சு? அவருடைய மனைவிக்கு. எங்க இருக்கும்போது? வயல்வெளியில். கிதியோனுக்கு தரிசனம் கிடைச்சிச்சு. எங்க? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆலைக்கு சமீபத்தில் கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். பயம். ஏன்னா மீதியானியர் வந்து எப்போ அள்ளிட்டு போவான்னு தெரியாது. அதுக்காக பயந்து போய் கோதுமை என்ன செஞ்சான்? ஆலைக்கு சமீபத்தில் வந்தால் அள்ளிட்டு உள்ளே கொண்டு போயிடலாம் பயந்து போயிருந்தான். அப்போ தான் ஒரு கருவாலி மரத்தின் கீழே அவனுக்கு தரிசனமானான். தரிசனமாகி என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட
போ, உன்னை உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சின்ன ஆளுங்க. ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். சிறியவனைத்தான் கர்த்தர் 1 சாமுவேல் 2:8 பார்க்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். தரிசனமாகி சொல்றாரு, எப்படி நான் பார்ப்பேன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு காட்டினார், ஒவ்வொரு சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்தார். தரிசனங்கள் ஒரு நாளும் மாறாது. மனோவாவுக்கு தரிசனமாகி பிள்ளைய வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுத்தார். நீங்கள் எப்படி பிள்ளைய வளர்க்கணும்? எனக்கு அன்பானவர்களே, இங்கே தரிசனம் கிடைக்கிறது, கண்ணை திறக்காது. எதுக்காக பார்த்துருக்கேன்? நீ காலூன்றி எழுந்து நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிறவர்களை குறித்து எதுக்காக? சாட்சியாக. அப்போஸ்தலர் 26:16-17 பார்க்கிறோம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறதை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தில் எதுக்கு உன்னை பிரித்து கொண்டு வந்தேன்? உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறப்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். நீ அநேகருடைய கண்களை திறக்கணும்பா. முதல்ல உன் கண்ணை பெண்ண திறக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கண்கள் மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் கண் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் ஒரு காலத்தில் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு கண் இல்லாதோடு எத்தனையோ சாதனைகளை பார்க்கிறோம். ஒரு பிரான்ஸ் நாட்டில் ஒரு பிறந்த லூயி எத்தனையோ கண் பார்வை இழந்த மக்களுக்கு ஒரு எழுத்தை கண்டுபிடித்தான். BRAIL பிரைல்னு. எங்கோ இருந்த ஒரு ஹெலன் கெலர், எனக்கு அன்பான ஆனி செலேவனுடைய ஒரு அம்மையாருடைய உதவியோடு எத்தனை சாதனைகளை செய்தார்கள். 2 கண்ணும் போன ஜான் மில்டன் 12 புஸ்தகங்களை பாரடைஸ் லாஸ்ட் என்றும் பாரடைஸ் ரீகைன் என்றும் எழுதினாரே. ஏன் தமிழ் புலவர்கள் அந்தக கவி வீரராகவர், எனக்கு அன்பாருடைய எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆனால் இந்த கண் இருக்க மனிதனுக்கு சரீரத்தின் விளக்கு. அதனால தான் சொல்றாரு, யோபு கூட சொல்றாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன்னார். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். 29:3 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கண்ணில் என்ன மனுஷ வாழ்க்கையில் என்ன தெரியுங்கிறீங்க? முன்னாடி நிற்கிறது தெரியாது, பக்கத்தில் நிற்கிறது தெரியாது, கருப்பு சிவப்பு தெரியாது, சரியான பாதை தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் ரட்சிப்பின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த கண்களை காத்துக்கொள்ள எத்தனை பேர் தவறிடுறோம்? ஏன்னா கண் கொடுக்கிறது பெரிய பாக்கியங்க. இந்த கண்ணை குறித்து வேதத்தில் அநேக இடங்களை பார்க்கிறோம். சிலுவையில் கூட அவருடைய கண்கள் யாரை தேடிச்சு? பேதுருவை தான் தேடிச்சு. ஏன்னா மறுதளிச்சுட்டானே. கடைசி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி மறுதளிக்கிறான். அங்கேருந்து இயேசு திரும்பி அவனை பார்க்கிறார். அந்த பார்வையில் தான் இயேசு உணர்த்தப்பட்டான். சேவல் கூவிச்சு இயேசு இவனை பார்த்தார். நீ தானப்பா சொன்ன, எல்லாரும் மறுதளித்தாலும் எல்லாரும் விட்டு போனாலும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்ன நீ தானே. அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். எனக்கு அன்பானவளே, ஆண்டவருடைய பார்வை இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஆசினியில் அவர் போன்றவரையும்
எவரையும் கண்டதில்லையம்மா. இயேசு என்னதுமே எனக்கு இன்பம் விளக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுமோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுமோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் விளக்குதம்மா. இயேசுனால இன்பம் வரைக்கும் அவருடைய பார்வையெல்லாம் எதுல? பாவியின் மேலதான். கண்ணை காத்துக்கொள்ள ஆதாமும் தவறி போனா, பீலையாம் கூட தன் கண்களை காத்துக்கொள்ள தவறி போனான்னு தான் சொன்னோம். கடைசியில் தான் கழுத பேசி தான் அவனுக்கு கண்ணு திறந்துச்சு. கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட மிக மிக ஒரு அருமையான புலன் எதுனா கண். இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கிடக்கூடாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கண்ணு தான். கடைசியில் கண்ணைத்தான் முதல்ல என்ன செஞ்சாங்க? பிடுங்கினாங்க. கண்ணை பிடுங்கி மாவரைக்க வச்சாங்க. ஏன்னா இந்த கண்ணு தான் தெளிலாளை பார்த்து ஓடின கண். முதலாவது நம்முடைய கண்களை காத்து கொள்ளணும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணணும். எது தெரியுமா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும். ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும், ரெக்கார்டிங் 1000 ரூபா. இதை வச்சு தான் இதில் 1-2 மிச்சம் வரும்போது இந்த சபை 2 சபை, ஒன்று மதுரையில் இன்னொன்று திருநெல்வேலியில். எப்போவாவது நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து பாருங்கள். பார்த்தா ஏதாவது செஞ்சு தான் ஆகணுமையா அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் ஏவனா தான். இல்லாட்டா நீங்கள் பார்க்குறதுல தப்பே கிடையாது, வரலாம். வந்து பாருங்கள். உங்கள் மனசுல தெய்வம் பேசுனா செய்யுங்க, இல்லாட்டா ஒன்றும் இல்லை. எங்கோ இருந்துக்கிட்டு நீங்கள் நம்பணும் இல்லை. ஒரு ட்ரிப் எப்போமாவது மதுரை திருநெல்வேலி வரீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன். வந்து பாருங்கள். முடிஞ்சால் வந்து ஆலயத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆராதனையில் ஒரு நான் உணவு கொடுக்க உதவலாம், இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனத்துக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்களுக்கு கண்ணை போல உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். பார்வையற்ற மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கம் பண்ணக்கு மனசு வர மாட்டேங்குது. இதுக்கு ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படியாவது ஒரு கல்லறை தோட்டம் வைக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வரோம். மதுரைக்கு இருக்க ஆண்டவர் கிருபையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்லறை தோட்டம் வைக்கணும். இதற்காக ஜெபித்து வருகிறோம். பார்வையற்ற ஆண்கள் திருநெல்வேலியில் தங்கியிருக்காங்களே, அதில் இன்னொரு அறை கட்டப்படணும். ஏன்னா ஆட்கள் வைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, இடம் இல்லை. ஒரு ரூமில் மிஞ்சி போனால் 4 பேர் 5 பேர் தான் வைக்க முடியுது, அதுக்கு மேலே வைக்க முடியல. ஆண்டவர் அதற்கென்று ஏற்படுத்தி தரணும். நீங்களும் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, வந்து பாருங்க முதல்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நான் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உதவி செய்யணும்னா எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை நான் கணக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து என்கிட்ட கேளுங்க. இல்லாட்டா உங்கள் ஃபோன்லேருந்து 8438852500 அதை அடித்து பாருங்கள். அதிலே வருது பருத்தி மேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்குன்னா அதுக்கு தனியாக இருக்குது சொல்கிறேன். தவறாக எழுதி நீங்களும் வந்து அனுப்பி எனக்கு வந்து திருப்பி உங்களுக்கு அனுப்பி அப்படியே வேண்டாம், கேட்டு எழுதுங்க. அது மட்டும் இல்லை ஐயா, உங்கள் ஜெபக்காரி எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை எமர்ஜென்சி, ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பிரசவத்துக்கு போகிறோம், தவிர்க்க முடியாதது ஒரு நைட்டில் பயத்தினாவி கூப்பிடலாம். மற்றபடி காலைல 10லேருந்து 5க்குள்ளே கொடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கும்னா ஒரு காரியம் சொல்கிறேன்,
வருகிற மாதம் கிறிஸ்மஸ் மாதம். எல்லாரும் கவர் அனுப்புவாங்க, எல்லாம் கவர் அங்கங்கே போடுவாங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி கவர் போட போகிறதும் இல்லை, போட்டதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஏவினால் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் 2 ஆலயம் இருக்குது. 2 ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பார்வையற்ற மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஆலயத்துக்குமே 100க்கு மேலே வருவாங்க. இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும். அவங்களுக்கு ஏதாவது துணிமணிகள் கொடுக்க உதவுவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் தாராளமாக உதவலாம். கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. ஒருவேளை பிரதர் நாங்களும் உதவணும் தான் நினைக்கிறோம், எங்களுக்கு இப்போ முடியலை, பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவும் போது உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் தாங்கலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவைகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த மனித படைப்பு, விசேஷித்த படைப்பு, இவைகளிலே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவைகள் எவைகள் சுவாமி? அதை காத்துக்கொள்வதற்கு ஞானத்தை கொடும், அறிவை கொடும், உணர்வை கொடும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஓட முடியாது என்கிற ஒரு ஞானத்தை ஒவ்வொருவருக்கு தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி ஐயா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பார்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு எத்தனை நாள் இந்த மருந்து மாத்திரை என்று சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிற வயது முதிர்ந்த தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். முதிர் வயதிலேயே தன்னை பாரமாய் நினைக்கிற எத்தனையோ பெற்றோர் ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த உணர்வை கொடுக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனதுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வாய் பேசாத, கால் நடக்க முடியாத, தன் மனதில் வயது இருந்தாலும் அந்த வளர்ச்சியற்று இருக்கிற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை, கவலைகளை மாற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.